இந்த ஜிமிக்கி தோடு எனக்கு வேணாம், ரிட்டர்ன் வாங்கிட்டு காசு கொடுங்க. ஏமா வெள்ளிக்கிழமை அதுமா வாங்கிட்டு போன பொருளை திரும்ப வந்து கொடுக்குறீங்க? அப்போ மத்த நாள்லாம் வாங்கிட்டு போயிருந்தா ரிட்டர்ன் வாங்கிக்குவீங்களா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்க? ஒரு கடைக்காரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குங்க. அதேதான் நானும் சொல்றேன், ஒரு கஸ்டமரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன ரீசன்காக இப்போ ரிட்டர்ன் பண்றீங்க? ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது, ரிட்டர்ன் வாங்கிட்டு காசு கொடுங்க. ரீசனே இல்லாம ரிட்டர்ன் கொடுத்தா வாங்கிக்க வேணாம். நான் ரிட்டர்ன் வாங்காம இன்னொரு பொருளையும் ஒன்ன வாங்க வைக்கிறேன் பாரு. என்னங்க முணுமுணுத்து இருக்கீங்க? சீக்கிரமா வாங்கிட்டு காசு கொடுங்க, கிளம்பணும். அதை கொடுங்க. ரெண்டும் சேம் தான். என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹலோ தீபா மேடம், எங்க தேடியும் கிடைக்கலையேன்னு ஒரு ஜிமிக்கி பாத்தீங்கல்ல, வாங்கினா 2 செட்டெல்லாம் வாங்கன்னு சொன்னீங்களே, அது ஸ்டாக் இருக்கு, வந்து வாங்கிக்குவாங்க. பழைய ரேட்டு தான், அடுத்த வாரம் தான் ரேட் ஏறுது, எடுத்து வைக்கிறேன், வாங்கிக்குவாங்க. என்னது, எங்க தேடி கிடைக்காத மாடலா? அடுத்த வாரம் ரேட் ஏற போதா? இதை நம்ம விடக்கூடாது. இந்தாங்கம்மா உங்க காசு. இல்ல காசு வேணாம், அந்த தோட நானே வச்சுக்கிறேன். இல்லம்மா, வாங்கினா 2 செட்டும் சேர்த்து தான் வாங்கணும், இல்ல அவங்க காசு வாங்கிக்குவாங்க. ரேர் பீஸுங்கிறாங்க, அடுத்த வாரம் விலை ஏறுங்கிறாங்க. சரி, அந்த செட்டையே நானே வாங்கிக்கிறேன். இந்தாங்க 200 ரூபா. ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டா பாடிதான் கறக்கணும்.